அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற வணிக நிறுவனங்களிலிருந்து நமக்கு வரும் மின்னஞ்சல்கள் மிக அருமையாக டிசைன் பண்ணி, கலர்ஃபுல்லாக அந்த வணிக ரீதியாக அவங்க என்ன பொருட்களை விற்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை அழகாக டிசைன் பண்ணி அவங்க பை நவ் அப்படிங்கிற ஒரு கிளிக்கபிள் ஆப்ஷனோடு அனுப்புவாங்க. அது மட்டும் இல்லாமல் வணிகம் சார்ந்தது மட்டுமல்ல, வங்கி சார்ந்த இமெயிலெலாம் கூட நம்ம எவ்வளோ பேமெண்ட் இன்னும் பெண்டிங் வச்சுருக்கோம், எவ்வளோ நாங்கள் செலுத்த வேண்டிய தொகை இருக்குது, இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க அழகாக டிசைன் பண்ணி சென்டர் அலைன்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதே போல் ஒரு மாடல் நம்ம ஃப்ளிப்கார்ட் மற்றும் இல்லாமல் லிங்க்டின், ஃபேஸ்புக்லேருந்து வர ஒரு மெயிலெலாம் கூட இந்த மாதிரி ஒரு வரிசையாக அழகாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இதே போல் ஒரு மெயிலு நிறைய பயன்பாட்டிற்கு தேவைப்படுகிறது. அதை போல் ஒரு மெயில் நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த காணொளியில் பார்க்கலாம். இந்த காணொளியில் நான் கூகுள் டாக்ஸ் அப்படிங்கிறத கூகுள் டிரைவ்லேருந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த கூகுள் டிரைவை செலக்ட் பண்ணோன்னா ஒரு எம்டி ஷீட்டை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கு பின்னால் அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மெயில் டிராஃப்ட்னு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். இந்த மெயில் டிராஃப்டில் நீங்கள் யாருக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அவரோட மெயில் ஐடி டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பின்னால் இப்போ அந்த நபருக்கு நான் ஒரு பர்த்டே க்ரீட்டிங்ஸ் அனுப்புகிறத வச்சுப்போம். ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கு தேவையான மாதிரி நான் இதை டிசைன் பண்ணுவோம். இந்த பகுதியில் நீங்கள் என்ன டிசைன் பண்ணுறீங்களோ அதுதான் அங்கே மெயிலாக போகும். இந்த பகுதியில் நான் ஒரு சென்டர் லைன் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன பெட்டி போட்டுட்டு ஒரு 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 பெட்டி போட்டு அந்த பெட்டியை நீங்கள் எந்த அளவுக்கு டிசைன் பண்ணுறீங்களோ அதில் இருக்கிற எந்த பொருளும் மாறாமல் இருக்கும். ஒருவேளை வெளியில் நீங்கள் அப்படியே டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபாண்ட் எல்லாம் ஜிமெயில் அக்செப்ட் பண்ணாது. ஸோ பெட்டி போட்டிங்கன்னா அது இமேஜாக கன்சிடர் பண்ணிக்கும். அதனால் அதில் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பெட்டி ஃபுல்லாக நான் கலர் அடிச்சுக்கிறேன். இந்த பார்டர்ஸ் எல்லாம் நான் அதே மாதிரி நிறங்கள் கொடுத்தா வித்தியாசம் இல்லாமல் இருக்கும். அடுத்தது அவருக்கான அந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களுக்கான ஒரு நோட்டு. நான் இதை தமிழ்லேயே டைப் பண்ணலான்னு நினைக்கிறேன். அடுத்ததாக அவருக்கான பிறந்தநாள் வாழ்த்துக்களை இங்கே டைப் பண்ணலாம். இப்போ இதோட நிறம் கருப்பாக இருக்கிறதுனால தெரியலை. ஸோ அதனால் அந்த கலரை நம்ம வெள்ளையாக மாற்றிக்கலாம். அடுத்தது சென்டர் லைன் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஃபாண்ட்டை இன்னும் பியூட்டிஃபுல்லாக சில ஃபாண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் பெருசான ஒரு இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். சில பலூன் நம்ம பறக்க விடலாமா? இருங்க, கூகுளில் போயிட்டு பலூன் இமேஜஸ் பிஎன்ஜி அப்படிங்கிற ஃபார்மேட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வெறும் பலூன் மட்டும் கிடைக்கும். இல்லை பேக்ரவுண்ட் நீங்கள் ரிமூவ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். இப்போ இங்கே போட்டு பார்ப்போம். ஓகே, இதில் பலூன் பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகலை. ஸோ ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒரு வலைத்தளத்தில் போயிட்டு ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படிங்கிற வலைத்தளத்தில் போயிட்டு நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு பலூனை இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கனாலே ஜஸ்ட்டு வெறும் பலூன் மட்டும் இங்கே கிடைக்கும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே கொண்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது வெறும் பலூன் மட்டும் அழகாக வந்துருச்சு. ஹாப்பி பர்த்டே. இப்போ அவருக்கான விஷ் நோட்டை நம்ம கீழே எழுதலாம். வி விஷ் வெரி ஹாப்பி ஹியர் ahead. தகவலை சொல்லியாச்சு. இப்போ அவருக்கான யார் அனுப்பிச்சாங்கன்ற ஃபுட் நோட்டை வச்சுருவோம். ஸோ நான் அவரோட நண்பர் டைட்டஸ், இது அவரோட பேர். இப்போ அவர் என்னை தொடர்பு கொள்ளணும்னு நினச்சாருன்னா என்னோடய தொலைபேசி எண்களையும் நான் இங்கே கொடுக்கலாம். ஸோ இந்த தொலைபேசி எண்களை அவர் பதிவு பண்ணி திரும்ப டயலர்லேருந்து கால் பண்ணாமல் மொபைல்லேருந்து டைரெக்டாக கால் பண்ணுறதுக்கு இன்சர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. டபுள் கிளிக் பண்ணி இன்சர்ட்டுன்னு டெல்லுன்னு டைப் பண்ணிட்டு கோலன் போட்டு என்னோடய தொலைபேசி எண்ணை அதில் நான் டைப் பண்ணிடுவேன். இப்படி அப்ளை கொடுத்தீங்கன்னா அவர் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணாலே போதும், டச் பண்ணாலே போதும், நேரடியாக டயலருக்கு போயிடும். இப்போ அவர் என்னை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன்னா நான் ஒரு வாட்ஸ்அப் ஐக்கானை எடுத்துக்கிறேன். கூகுளில் தேடி ஒரு வாட்ஸ்அப் ஐக்கானை எடுத்துகிட்டு போய் நான் அதில் போட்டுக்கிறேன். இப்போ இந்த வாட்ஸ்அப் ஐக்கானை தொட்டாலே அவர் எனக்கு வாட்ஸ்அப்பில் டைரெக்டாக கனெக்ட் ஆகணும்னா வாட்ஸ்அப்போட வலைத்தளத்திலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிங்க் கொடுக்கறதுக்கு இங்கே ஒரு கோடு கொடுத்துருக்கேன். https://
/wa.me நம்முடைய தொலைபேசி எண். இதை நீங்கள் அப்படியே அதே ஃபார்மேட்டில் கிளிக் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணி இன்சர்ட் லிங்க் அப்படிங்கிறதுல போயிட்டு நீங்கள் அதையே கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட தொலைபேசி எண்ணை கொடுத்துருங்க. தொலைபேசி எண்ணை நீங்கள் இதில் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அப்ளைன் கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக வாட்ஸ்அப்புக்கு வந்துடும். இப்போ சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது, 2வது பேஜ் போயிடுச்சு, கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இப்போ இது ஒரு பேஜுக்குள்ளே வரும். இப்போ என்னோடய பேரெல்லாம் அவருக்கு அவ்வளோ பெருசு தேவையில்லை, இன்னும் கொஞ்சம் சிறுசு பண்ணோம்னா நல்லா அழகாக இருக்கும். ஸோ இப்போ இது ஒரு அருமையான ஒரு பர்த்டே க்ரீட்டிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது அவருக்கு எப்படி அனுப்புனா எப்படி போகும்னு பார்க்குறோன்னா, இங்கே ஒரு மெயிலோட ஒரு சின்ன சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டிராஃப்ட் க்ரியேட் ஆகும். இந்த டிராஃப்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அவருக்கு போகிற ஒரு மாடல் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அழகான ஒரு மெயிலை நம்ம ரெடி பண்ணிட்டோம். மொபைல் வேரியண்ட்டில் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால், மொபைலில் உங்களுக்கு வந்து சைஸ் கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா கரெக்டாக மொபைலில் ஸ்க்ரால் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனோட அது வந்துடும். இப்படி இருக்கும். இப்போ நீங்கள் இதில் சென்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த நம்பருக்கு உடனே போயிடும். அவ்வளோதான். இதே போல் நீங்கள் அருமையாக மார்க்யூ பண்ணலாம், வேர்ட் ஆர்ட் பண்ணலாம், இன்னும் நிறைய மாடல்களில் நீங்கள் அதை செஞ்சு பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த மெயிலை போய் பார்ப்போம். இந்த மெயில் இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். அவருக்கு போன மெயில் அழகாக ஹாப்பி பர்த்டேன்னு போய் அழகாக பிளிங்கிங்கோடு வந்திருக்கு. சூப்பர். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறோம். மீண்டும் மற்றொரு தகவலோட அடுத்த காணொளியில் சந்திப்போம். வணக்கம்.